ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் தொடர்ந்து அத்துமீறும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நம் முப்படைகள் பதிலடி கொடுத்து வருகின்றன. இந்த படைகளின் சார்பில் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடி குறித்து முப்படைகளின் அதிகாரிகள் விளக்கினர். விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் A.K. பாரதி, ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், கடற்படை அதிகாரி வைஸ் அட்மிரல் A.N. பிரமோத் ஆகியோர் கூட்டாக பத்திரிகையாளர் சந்திப்பில் விளக்கமளித்தனர். பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில்தான் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய படை தாக்குதல் நடத்தியது. அதுவும் பயங்கரவாதிகளை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம். இதை தெளிவுபடுத்திய பிறகும் பாகிஸ்தான் ராணுவம் நம் மீது தாக்குதல் நடத்தியது. பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் தங்கள் மீதான தாக்குதலாக கருதியது. நாம் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் பாகிஸ்தான் நம் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியது. பாகிஸ்தான் நடத்திய அனைத்து ட்ரோன்கள், ஏவுகணைகள் வானிலேயே அழிக்கப்பட்டன. அவை இந்திய எல்லையை நெருங்கக்கூட முடியாது. நம் வான்வெளி பாதுகாப்பு கவசம் அப்படிப்பட்டது. பல அடுக்கு கவசங்களை நாம் பயன்படுத்தி வருகிறோம். பாகிஸ்தானின் முக்கிய விமான தளங்களை குறிவைத்து தாக்கி அழித்துள்ளோம். பாகிஸ்தான் பயன்படுத்திய ட்ரோன்கள் துருக்கியில் தயாரானவை என்பது தெரியவந்துள்ளது. அவை எந்த நாட்டு ட்ரோன்களாக இருந்தாலும் அவற்றை தடுத்து அழிக்கும் திறன் நம்மிடம் உள்ளது. எதிரி படையை தாக்கி அழித்ததில் நம் விமானப்படைக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. BSF வீரர்களும் மிகச் சிறப்பாக செயல்பட்டனர். ராணுவம், கடற்படையும் தங்கள் பங்களிப்பை மிக சிறப்பாக வெளிப்படுத்தின. இந்தியா மீது தாக்குதலை தொடர்ந்த பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை மிக துல்லியமாக குறிவைத்து தாக்கி அழித்தோம். மிக துல்லியமான ரேடார்கள் மூலம் இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்ற ட்ரோன்கள், ஏவுகணைகளை கண்டறிந்து அவை இந்திய எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பே தாக்கி அழிக்கப்பட்டன. இதில் கடற்படையின் செயல்பாடு மிகச் சிறந்த வகையில் அமைந்தது. முப்படைகளின் ஒருங்கிணைந்த முயற்சியால் இது சாத்தியமானது. பாகிஸ்தான் மீதான தாக்குதல் முறியடிப்பு, நம் படைகளின் பதில் தாக்குதல் குறித்து ஆதாரப்பூர்வமான படங்கள், வீடியோக்களுடன் விளக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேல் விளக்கமளிக்க ஒன்றும் இல்லை. மத்திய அரசும் 140 கோடி இந்திய மக்களும் முப்படைகளுக்கு ஆதரவாக உள்ளனர். எந்த தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்திய படை தயாராக உள்ளது. எதிரிகள் மீண்டும் சீண்டினால் மீண்டும் பதிலடி தரப்படும். நாம் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்துள்ளோம். தொழில்நுட்ப வளர்ச்சியால் இவ்வகை தடுப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகள் சாத்தியமாகியுள்ளன. முந்தைய சண்டைகளுடன் இதை ஒப்பிட முடியாது. இந்த சண்டையில் பயன்படுத்தப்பட்ட விமானங்கள், ஆயுதங்கள், தொழில்நுட்பம் குறித்து தற்போதைக்கு விளக்க முடியாது. அவை மிகவும் ரகசியம் காக்கப்பட வேண்டியவை. இந்த சண்டையில் பாகிஸ்தான் தரப்பில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளதை உறுதி செய்துள்ளோம். மீண்டும் தாக்கினால் இழப்புகள் பெரிதாக இருக்கும் என முப்படை அதிகாரிகள் விளக்கினர்.